ஸோ இந்த வாரம் ரால குந்தரை வச்சு ஃபேன்ஸ் பயங்கரமாகவே செய்ய போகிறாங்கன்ற மாதிரி பாவத்தில்ன்ற மாதிரி இருந்திருந்தா ஸோ ஃபேன்ஸை ரொம்ப பாவம் போல். ஏன்னா குந்தர் ஃபேன்ஸை வச்சு பயங்கரமாகவே செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை பயங்கரமாகவே இமிடேட் பண்ணி தள்ளியிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸ்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே யாரா இவன் நம்மளே வச்சு செய்கிறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் போய் அமைதியாகவே ஆகிட்டானுன்னு தான் சொல்லணும். அப்படி அந்த செக்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ சொல்கிற அப்படியே சில ஷார்ட் ஸ்வீட் அப்படி வரும் ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ். ராவை கிக் ஆஃப் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சனாக்கு டெர்பீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE கிக் ஆஃப் பண்ணுறானுங்க. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல நடந்த ஒரு ரீகேப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டுறாங்க. அதில் சீனை வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராவை வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. குந்தர் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே வந்து குந்தரை பூ பண்ணுறானுங்கன்னு தான் சொல்லணும். பூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூஸ் ஆகுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்திருக்காங்க. குந்தர் சக்ஸ்ன்ற மாதிரி சான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா முன் வைக்கிறாங்க. பட் குந்தர் டிஃப்ரெண்ட் லெவலில் ஹேண்டில் பண்ணுறாருங்க. அதை அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் வந்து யூ டேப் அவுட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. நீ தான் டேப் அவுட் பண்ணிட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இந்த இடத்துல ஃபைனலாக குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அந்த க்ரௌடை வந்து பார்த்தீங்கன்னா ஷட் பண்ணுற விதமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் குந்தரை பேசவே விடலாங்க. ஃபேன்ஸ் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. குந்தர் ஒரு கடத்துக்கு மேலே அவரே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் உதவி பண்ண முடியாது. ஏன்னா வந்து உதவ முடியாத நிலமையில வந்து நான் வந்து இருக்கேன். ஏன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல நான் பண்ண சம்பவம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னேன்ல, ஸோ நான் சொன்னதை கரெக்டாக செஞ்சுட்டேன் பார்த்தீங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நான் ஜான்சினாவை கிவ் அப் பண்ண வச்சுட்டேன்றதை குந்தர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஆடியன்ஸ் கண்டினியூஸாக பூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் குந்தர் பேசிக்கிட்டே இருக்காரு. குந்தர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, சீனாவை பெரிய லெவலில் ஹைப் பண்ணிங்களே, சின்ன பையன் மாதிரி கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் பேசுகிறாரு. சின்ன பையன் மாதிரி கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல ரிங்லேயே மைக்கை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ரேம்ப் பாண்டா போனதுக்கப்புறமா மறுபடியும் குந்தர் பார்த்தீங்கன்னா வராரு. மறுபடியும் குந்தர் வந்து மைக்கு க்ராப் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சீனா சின்ன பையன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ட்ட டேப் அவுட் பண்ணிட்டான்றதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு. அதை மறுபடியும் சொல்லி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ரிங்கில் மைக்கை ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்புறாரு. மறுபடியும் ரிட்டன் வராருங்க. ஸோ ரிட்டன் வந்து பயங்கரமாகவே ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ரிட்டன் வந்த குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனௌன்ஸ்மெண்ட் டேபிள் மேலே ஏறி நின்றுக்கிறாரு. நின்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கதருங்க அழுங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் ஃபார்வராக இருக்க போகிறேன், ஹிஸ்ட்ரியிலே நான் தான் வந்து ஜான் சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ண ஆளாக இருக்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி விட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. பேக் ஸ்டேஜில் போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டி அகிரா தொசாவா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாரு. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆர்ட்ரத் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாரு. ஆர்ட்ரத் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஆர்ட்ரத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பேரும் பயங்கரமாகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆர்ட்ரத் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் பீஸ் ஆஃப் ட்ராஷ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போயிறாரு. இவங்க சொன்னதுக்கப்புறமா நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் கிட்ட மோதுறாரு. ஸோ ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்சும் செக்மெண்ட் எல்லாமே முடிஞ்சு, நீ ஜான்சனாவை டேப் அவுட் பண்ண வச்சிருக்கேன்ற மாதிரி அவரும் கடுப்பில் தான் பேசுகிறாரு. இந்த இடத்துல குந்தர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட வேலைலாம் முடிஞ்சு நீ அந்த வெளியே பார்த்து கிளம்பலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் அந்த இடத்துல சொல்கிறாரு. குந்தரும் கிளம்புறாரு. கிளம்பி அந்த பார்க்கிங் லாட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஏஜி ஸ்டைல்ஸ் நம்மளுடைய கந்தரோட கார் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கந்தர் என் காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த கார் மேலே ஏறி போகிறாரு. போய்கிட்டு இருக்கும்போதே தலைவன் அந்த காரோட விண்டோவை இறக்குறாரு. இறங்கிட்டு வந்து யூ கான் சீ மீன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இமிடேட் பண்ணி அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. இந்த செக்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து நம்ம குந்தரை செய்வாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெடிஷனில் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் அப்சர்வர்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொய்யாக்கிட்டாரு. ஸோ குந்தர் தான் வந்து ஃபேன்ஸை செஞ்சுருக்காரு. ஸோ வலுவாக வந்து செய்கையாக செஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்ம இதை நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேக் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ரோமன் ரைன்ஸுக்கு கிடைச்ச லெவலுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் சைட்லேருந்து இவருக்கு வந்து எதிர்ப்பு கிடைக்கல. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை விட ட்ரிபிள் ஹெச் மேலே தான் பயங்கர காடில் ஆடியன்ஸ் இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோமன் ரைன்ஸ்லாம் ஐ திங்க் ரெசல்மேனியா 32 ஐ திங்க் ஸோ அப்போ வந்து நம்ம அண்டர்டேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி அண்டர்டேக்கரோட ஸ்டீக்கர் ரெண்டாவது டைமாக வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுவார். பீட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்டர் ஆளை வந்து பார்த்தீங்கன்னா வருவார். வந்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் பயங்கரமாகவே வந்து பூ பண்ணி தள்ளியிருப்பாங்க. அந்த லெவலுக்கு வந்து 50-50 கூட மேட்ச் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன் சைட்லேருந்து பெரிய லெவலில் எதிர்ப்பு இந்த மேட்ச்சில் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. குந்தர் தான் வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. ஸோ இந்த செக்மெண்ட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் ராவோட ரிசல்ட்ஸ் வீடியோ வரும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா